இதை விட்டா நமக்கு வேற வழி இல்லத்தான். இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே தேர்வு. இந்த தாலிய என் கழுத்துல கட்டுங்க. விஜய் என்ன சொல்ற? இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் வேணாம் போ. அத்தான் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் எனக்கு தப்பா படுது, இதெல்லாம் வேணாம். அத்தான் விஜய் சொன்னா கேளு, இது ரொம்ப பெரிய தப்பு. நான் உன் வாழ்க்கையை கெடுக்க விரும்பல. நான் ஒரு பிரச்சனைக்கு வழி கேட்டா நீ இன்னொரு பிரச்சனைக்கு வழி சொல்ற. இதெல்லாம் சரியா வராது விஜய். அத்தான் சொன்ன கேளுங்க அத்தான், இதுல தப்பு ஒன்றும் கிடையாது. நியாயப்படி உங்களுக்கும் எனக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை சூது பண்ணி தடுத்து என்கிட்ட இருந்து தாலி தட்டி பறிச்சது அந்த மகாதான். நான் விட்டு கொடுத்த வாழ்க்கையை வாழாம கெடுத்து நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கா அவ. அதனால இது தப்பு இல்லத்தான், கட்டுங்கத்தான். ஏய் மூதேவி, இப்ப நீ பண்றதுதான் மிகப்பெரிய தப்பு. அந்த புள்ள சொல்ற மாதிரி அந்த தாலிய வாங்கி அவ கழுத்துல கட்டு. அத்தான் அத சாமியே சொல்லிட்டாருல்ல. விஜய் அதெல்லாம் வேணாம். உன்னை புடிச்ச பீடையெல்லாம் போகணும்னா அந்த பொண்ணால மட்டும்தான் நடக்கும். அவ சொல்றத பண்ணு. கட்டுங்கத்தான். அதெல்லாம் வேணாம் விஜய். இப்ப நீ இத பண்ணலன்னா நீ வாழ்றத விட சாகிறதே மேல். இவர் ஒருத்தர் என் சூழ்நிலை புரியாம. அதான் தயங்காதீங்க, கட்டுங்க. கட்டி தொலைடா பயல. பொடிங்கத்தான். விஜய் கட்டுங்க. விடு விஜய். வேணாம் விஜய். விஜய் கட்டுங்க. வேணாம் விஜய். கட்டுங்க. வேணாம் விஜய். விஜய் 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 வேணாம் விஜய். இப்படி பண்ணக்கூடாது விஜய். சொன்னா கேளு விஜய். விஜய் வேணாம் விஜய். சொன்னா கேளு விஜய். விஜய் வேணாம் விஜய். சொன்னா கேளு விஜய். என்ன பண்ற? டேய் விடு. என்ன பண்ற? விடுடா. அடே விடு. நான் சொல்றது கேளுங்க. நான் எந்த தப்பும் பண்ணலங்க. நான் எதுவும் பண்ணலங்க. நிறுத்துங்க. நான் எதுவும் பண்ணல. அடிக்காதீங்க. விஜய் உனக்கு எதுவும் இல்லையே? அதான் உங்களுக்கு என்ன ஆச்சு? விஜய் விஜய் அதான் என்ன ஆச்சு? சொல்லுங்க தான் என்ன ஆச்சு? அவன் எப்படி சொல்லுவான்? பாவம் அந்த வயசான பாட்டி. அதுக்கடுத்து போய் நிறுத்திட்டு இருக்கா. அதுவே இன்னைக்கு நாளைக்கு ஒன்று இருக்கு. அதான் என்னதான் இது? விஜய் சத்தியமா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல விஜய். எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. கனவா? ஆமா, கனவுல அந்த மகா வந்தா. அந்த மகாவை கழுத்தை நெரிச்சு கொல்ற மாதிரி கனவு வந்துச்சா. நான் தான் தெரியாம இந்த பாட்டிய கனவுல வந்த கழுத்தை நெரிக்கிறதுக்கு இந்த பாட்டி தான் கிடைச்சதா? அத்தா என்னதான் இது? ஐயா தயவு செஞ்சு அவரை மன்னிச்சிருங்க. அவர் ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு. இந்த மாதிரி ஆள்லாம் வீட்டுல அடைச்சு வைக்க வேண்டியதானம்மா? அம்மா பையனுக்கு பைத்தியம் முத்துற மாதிரி தெரியுது. நல்ல டாக்டரா கூட்டு போய் காமிமா. ஏமா பார்க்க ஒரு டைப்பா இருக்கான். புத்தி கெட்டு போய் பண்ணிட்டான். விடுங்க போலாம். போங்க போங்கம்மா. அத்தா என்னத்தான் இதெல்லாம்?
விஜி உன் முந்தானைய கொடு. முந்தானையா? கொடு. என்ன பண்றீங்க? அப்பாடா, விஜி கிட்ட தாலி இல்ல. என்னதான் யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல விஜி. சரி வாங்க வாங்க. என்னத்தான் நீங்க? நான் உங்களை காணணும் ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க போய் கோயில பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக மாட்டீங்களா? நீ தான் இல்ல இல்ல. நான் இல்லைன்னா என்ன? பாட்டுக்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டியதுதானே? பாட்டுக்கிட்ட சொன்னா அது ஏற்கனவே என்ன திட்டம். நான் தான் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டேன். அதனால மனசு சரியில்லாம கோயிலுக்கு போறேன்னு சொன்னா அவ்வளோதான். அப்புறம் என்ன காலி பண்ணிடும். சரிங்க தான், ஒரு ஆட்டோ போடுங்க. ஆட்டோவா? எதுக்கு? உங்களுக்கு வீட்டுக்கு போற ஐடியாவே இல்லையா? என்ன கிட்டக்க தானே இருக்கு, நடந்து போயிடலாம்ல. இன்னும் சொல்வீங்க, இதுக்கு மேலேயும் சொல்வீங்க. என்ன விஜய்? பின்ன என்னத்தான், உங்களை காணோன்னு ஊரெல்லாம் சுத்தி என் கால் தான் ரொம்ப வலிக்குது. புரிஞ்சுக்கோங்க தான். சரி விஜி, ஆட்டோ ஏதாவது வருதான்னு பார்ப்போம். கொஞ்ச தூரம் நடக்கலாமா? கால் தான் வலிக்குதுன்றல, ஆட்டோ கூப்பிடுங்க. வரட்டும். என்ன ஒரு ஆட்டோவும் காணோம், ஒரு வண்டியும் காணோம். என்னத்தான் ஒரு ஆட்டோவையும் காணோம்? ஒரு விஜி இந்த வருது. ஆட்டோ 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 நிப்பாட்டுங்க. வலசரவாக்கம் போகணும். வலசரவாக்கத்தில் எங்கே போகணும் சார்? அங்கே லக்ஷ்மி நகர்ண்ணே. 100 ரூபாங்க சார். சரிண்ணே, ஏறு உள்ள போ. வாங்க தான். உட்காருங்க சார், போகலாம். ஐயோ, விஜி பக்கத்தில் உட்கார்றதா? வேணாம், தேவையில்லாத பிரச்சனை வரும். எதுக்கு வம்பு? முன்னாடியே உட்காந்துருவோம், அதுதான் நமக்கு சேஃப்டி. அண்ணே கொஞ்சம் தள்ளி உட்காருங்கண்ணே. ஏன் சார், பின்னாடி தான் அவ்வளோ இடம் இருக்குல்ல, அதை விட்டு முன்னாடி வரீங்க? இல்லைண்ணே, பின்னாடி நமக்கு கொஞ்சம் செட் ஆகாதுண்ணே, அதானே. கொஞ்சம் தள்ளி உட்காருங்கண்ணே. அத்தா, என்னத்தான் முன்னாடி போய் உட்கார போறீங்க? இல்லை, நம்ம டிரைவர் எனக்கு தெரிஞ்சவர், அதான் பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டே போகலாமேண்ணா. ஓ சரிங்க தான். ஏங்க பின்னாடி உட்காந்தா என்னங்க? இல்லைண்ணே, பின்னாடி சூளம்ண்ணே. அதுவும் இல்லாமல் இப்போ எனக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு நேரம் சூப்பராக இருக்கு. குரு உச்சத்தில் இருக்கிறாரு. அப்படியா? ஆமாம், இது வரைக்கும் வண்டி வாங்கினது வந்து எந்த பிரச்சனையும் வந்தது இல்லை. சூப்பர்ண்ணே. அப்போ டாப் கீரை போட்டு டக்குன்னு தூக்குங்க. தூக்கிடுவோம், நீங்கள் நல்லா பிடிச்சிக்கிங்க. டிரைவர் அண்ணே. சொல்லுங்க அண்ணே, வண்டி பயங்கரமா போகுதுண்ணே. அந்த மாதிரி ஓட்ட நண்பா. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லு நண்பா. பெட்ரோல் ஓடுதா டீசல் ஓடுதா? வண்டி பெட்ரோல்லையும் ஓடுது, டீசல்லையும் ஓடுது நண்பா. ஏண்ணே, இப்போ பெட்ரோல் டீசல் விற்கிற விலையில எப்படி உங்களுக்குலாம் கட்டுப்படி ஆகுது? வேற வழி இல்லையே, நமக்கு இந்த வேலையை விட்டா வேற எந்த வேலையும் தெரியாது நண்பா. பெட்ரோல் டீசல் விலை ஏறி போச்சு, அது எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஒரு 5 ரூபா அதிகமாக கேட்டால் சண்டைக்கு வராங்க. ஆமாண்ணே, அப்படி ஆயிடுச்சு. அதுவும் கரெக்டு தானே. இந்த உலகமே அப்படித்தானே, எங்க நல்லவங்களுக்கு நல்லது பண்ணுது, எல்லாம் பயந்து வாழ வேண்டியதா இருக்கு. ஆமா ஆமா. நிறுத்து. ஏய் நிறுத்து, கீழே இறங்கியா. வணக்கம் சார். அந்த பொண்ணு யாரு சார்? சவாரி சார். உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே சார். இவர் அந்த பொண்ணு தான் சார் வந்தாங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது சார். யாருப்பா அந்த பொண்ணு? சொல்லு, கேட்குறேன்ல. இல்லை, என் மாமன் பொண்ணு விஜி. அப்புறம் ஏன் நீ பின்னாடி உட்காராம டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு வர? அது யோ, என்ன கதை விடுறியா? சார் சத்தியமா அப்படிலாம் எதுவும் இல்லை சார். ஏம்மா நீ கீழே இறங்குமா. சார் நான் சொல்றது உனக்கு சொந்தக்காரனா? ஆமா சார். ஆமாம் சார், சொந்தக்காரங்க தான் சார். யோ, ஃபைனை கட்டியா? ஃபைனா? ஏன் சார்? என்னையா பார்க்குற? ரூல்ஸ் தெரியும்ல சார். அது வந்து டிரைவர் சீட்டில் யாரும் எக்ஸ்ட்ரா உட்காந்துட்டு வரக்கூடாதுன்னு
ஒழுங்கா இங்க ஃபைனை கட்டுறியா இல்ல கோர்ட்ல போய் கட்டுறியா? இல்லை சார் கட்டிடுறேன் சார். யோ நான் தான் சொல்ல கேட்க முன்னாடி வந்து உட்காந்தேல்ல, நீயே பணத்தை கட்டியா? இல்ல அது என்னைய முழிக்கிற? பணத்தை கட்டியா? இல்லண்ணே. யோ இந்த அப்படி யோ கட்டு. எவ்வளவு ம். எவ்வளவு சார்? 500 தான் இருக்கு யோ சார். அவன் என்னையா சொல்றான்? சார். என்ன சார் 500 கொண்டு போறீங்க சார்? என்னத்தான்? சரி வாங்கண்ணே போலாம். யோ நீ எங்க வர? முன்னாடி தான் உட்கார போறேன். ஐயோ சாமி போதும், நீ வண்டியில் ஏறும்போதே சொன்னேன் உனக்கு நேரம் சரியில்லைன்னு. நான் தான் தேவையில்லாம உன் பேச்சை கேட்டு உன் முன்னாடி உட்கார வச்சேன் பாரு. என்ன சொல்லணியா? அண்ணே என்ன பின்னாடி வேணாம்ண்ணே, முன்னாடி உட்காந்துக்கிறேன். இப்போ தானே ஃபைனை கட்டினேன், ஒழுங்கா பின்னாடி போய் உட்காரியா? அது இல்லைண்ணே. அத்தான், வாங்கத்தான். எதுக்காக முன்னாடி உட்காந்துட்டு வருவோம்னு இப்படி அடம் பிடிக்கிறீங்க? வர வர உங்க நடவடிக்கை சுத்தமா சரியில்லை. யோ யார் யார் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும், அதான் விதி. போய் உட்காரியா? அத்தான், டைம் ஆச்சு, வாங்க. யோ வாங்க. உட்காரியா? போயா போயாண்ணா. என் விஜிக்கிட்டே உட்கார மாதிரி ஆயிப்போச்சு. யோ கீழே விழுந்துட போறியா? உள்ள உட்காரியா? நான் விழுந்துட கூட தான் இப்படி உட்காந்துருக்கேன், நீ போயா? ஐயோ எங்க போனாலும் இதே ஞாபகம் என்ன துரத்துது. என்னாச்சு? ஒண்ணுமில்ல. அத்தான், இந்த பக்கம் திரும்புங்க. என்னத்தான்? ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு போகிற வரைக்கும் இப்படியே மெயின்டைன் பண்ணிட வேண்டியதான். அத்தான், ஏன் இப்படி ஒதுங்கி ஒதுங்கி உட்காருறீங்க? ஒழுங்கா உட்காருங்க. இல்லை இங்கே இருந்தால் தான் காற்று நல்லா வருது. என்னமோ பண்ணுங்க. சாட் பண்ணவா உன் கூட சேர்ந்து வாழ ஆசைதான் வந்துடுச்சு. மீட் பண்ணவா இல்ல வெயிட் பண்ணவா? அவ முன்னால நிக்கிற, அவ கண்ணால சொக்கிற. இவன் ஒருத்தன் நேரங்காலம் தெரியாம சுச்சுவேஷன் சாங் வேற போடுறான். லவ் பண்ணவா? ஏங்க என்னங்க பாட்டு இது? இப்போ ட்ரெண்டிங் இதான்ப்பா. ஆமா இது ட்ரெண்டிங்காக தான் இருக்கு. இதை கேட்டுட்டே வந்தனா என் வாழ்க்கை எண்டிங் ஆயிரும். என்னாச்சத்தான்? அது ஒன்றும் இல்லை, இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல. என்ன ஆளுப்பா நீ வேற பாட்டு போ. நந்தா கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா.
அண்ணா, அண்ணா, ஆ? வண்டி நிப்பாட்டு. எதுக்குண்ணே? வண்டி நிப்பாட்டு நீ. ஏன் நிப்பாட்டு. அட என்னாச்சுண்ணே? நீ இப்ப வண்டி நிப்பாட்டியா இல்ல நான் குதிக்கவா? அத்தா என்ன நீ பண்றீங்க? சும்மா இரு, நான் இறங்க போறேன். ஏய் இரியா, ஏய் இரியா, நிப்பாட்டியா? நான் குதிச்சிருவேன். நிப்பாட்டு, நிப்பாட்டு, நிப்பாட்டு நீ. சும்மா என்ன சும்மா பண்ணிக்கிட்டு பாட்டு இருக்கீங்க? போடாதன்னா சும்மா சும்மா ஏதாவது பாட்டு போட்டுக்கிட்டே இருக்க. நீ கீழே வா. என்னாச்சு அத்தா? சொல்லிக்கிட்டே இருக்க, எனக்கு பிடிக்காத பாட்டா போட்டுட்டு இருக்க. உனக்கு எவ்வளோ அந்த வச்சுக்க. நீ வா. என்னாச்சு? நீ வான்னு சொல்றேன்ல, வேற ஆட்டோல போவோம். சரியான சாவுகிறாக்கி. சரி டேய் துரை, எங்கடா போன? ஏ விஜய், எங்க இருந்தாவன்? கோவில்ல பாட்டி. ஏன்டா இப்படி சொல்லாம கொள்ளாம போற? வீட்ல ஒரு வயசு பொண்ணு தனியா இருக்கு, அது தனியா கடந்த அல்லாடுமேன்னு உனக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கா? காலையில இருந்து நைட்டு வரைக்கும் கோயில்ல அப்படி என்னதான்டா பண்ணிட்டு இருந்த? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், சும்மா கல்லு பிள்ளையார் மாதிரி கமுக்கமா இருக்க. வாயை திறந்து பதில் சொல்றா. எனக்கு மனசு சரியில்லை, அதான் கோயில போய் உட்காந்துருந்தேன். அது தப்பா? சும்மா நோய் நோயின்ட்டு கோபம் வேற வருதா உனக்கு? கோமட்ட பாட்டி எதுக்கு படிக்கிறதுக்காக கை ஓங்குறீங்க? அவரே பாவம் மனசு கஷ்டத்துல இருக்காரு. கோவில்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அத்தா நீங்கன்னு நினைச்சு வேற ஒரு பாட்டியை கழுத்து பிடிச்சு நெரிச்சிட்டாரு. நெரிப்பான் நெரிப்பான். அவன் நெரிக்கிற வரைக்கும் என் கைய என்ன பூ பறிச்சிட்டு இருக்குமா? ஐயோ பாட்டி, அது ஒரு கனவு, நான் தெரியாம பண்ணிவிட்டேன். அதுக்கு போயிட்டு. கனவா? ஆமா. அப்படி என்னடா உனக்கு கனவு? தூக்கத்துல நடந்து போறவன பாத்திருக்கேன், இது என்ன புதுசா? தூக்கத்துல கழுத்து பிடிச்சு நெரிக்கிறது. உன்கிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஐயோ, உங்ககிட்ட என் பிரச்சனை சொல்லி புரிய வைக்க முடியாது. நானே, நீங்க சும்மா இருங்க, ஆளை விடுங்க. என்னைய சும்மா போட்டு குடஞ்சிட்டு. அத்தா வாங்க சாப்பிடுங்க. வேணாம் விஜி, எனக்கு பசிக்கல, நீ சாப்பிடு. அத்தா அதே நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க அத்தா. ஒரு ஆர்டர் போனா இன்னொரு ஆர்டர் வரப்போகுது. முதல்ல உட்காந்து சாப்பிடுங்க. இல்ல விஜி, எனக்கு வேணாம். என்ன நீயும் சாப்பிடலையா? இல்ல பாட்டி, எனக்கு பசிக்கல. துரை, ஏ துரை, ஆ? இங்க வா. என்ன பாட்டி? ஏண்டா, உன்னை ஆளை காணோன்னு மதியத்துல இருந்து இவ சாப்பிடாம இருக்கா. நீ என்னடான்னா அவ சாப்பிட்டாளா இல்லையான்னு கேட்காம நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. ஏய் விஜி, நீ இன்னும் சாப்பிடலையா? ஆ, ம்ஹும். விஜி, நான் கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்க, அதை வாங்கி சாப்பிட்டேன். அதான் பசி இல்லைன்னு சொன்னேன். நீ நீ உட்கார் முதல்ல, நீ சாப்பிடு. நீ பொழைச்சுக்கோடா. கோயில உண்டை கட்டி வாங்கி தின்னுட்டு வந்துட்ட. பாவம் இந்த பிள்ளை ஏமாளி, அப்படித்தானே? பாட்டி, நீ சத்து சும்மா இருக்கிறியா? நீ வேற புது பிரச்சனை உருவாக்கி விட்டுறாத. நான் கோயில கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டேன். அதான் விஜி, நீ சாப்பிடு. இல்லத்தா, எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏய், அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீ சாப்பிடு. நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிடுறேன், இல்லைன்னா எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏய் விஜி, நான் தான் சாப்பிட்டேன்னு சொல்றேன்ல. நீங்க கொஞ்சமா தான் பிரசாதம் சாப்பிட்டேன்னு சொன்னீங்க, அது எப்படித்தான் பத்தும்? நீங்க 2 இட்லி சாப்பிடுங்க. ஏய், சொன்னா கேளு. ம்ஹும். சரி கொடு, நானும் சாப்பிட்றேன்.